100 ஆண்டுகள் கழித்து 200 ஆண்டுகள் கழித்து என் நாட்டு மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் வெல்ல வேண்டும். நீங்க தலைவனுக்கும் மனிதாபிமானிக்கும் வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் மனிதாபிமானி, காமராஜர் தலைவன். எப்படி தலைவன்? எம்ஜிஆர் பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா காசு கொடுத்து சாப்பிட்டு வா, சாப்பிட்டு போ அப்படின்றது. அதான் அது ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். ஒரு லீடர் அதெல்லாம் லீடர். காமராஜர் காசு கேட்டிங்கன்னா அப்படியா சாப்பிடலையா, என்ன இந்தா சாப்பிட்டு ஐயா இங்கே இருப்பேன், வா இங்கே தான் இருப்பேன், இங்கே வா அப்படின்னு. திருப்பி வந்தவொடனே உட்காரு, உன் பேர் என்ன? கோவிந்தசாமி. கோவிந்தசாமியா, என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கியா? பட்டம் படிச்சிருக்கேன். எந்த ஊர்? அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? எல்லாத்தையும் கேட்டுக்குருவாங்க. கேட்டுக்கிட்டு ஒரு இந்த நாட்டில் பிஏ பட்டம் படித்த ஒரு பையன் வேலை இல்லாமல் பசியோடு இருக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு வழி செய்யணுமே. என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை, அவனை மாதிரியே படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை. அப்படி திட்டம் வகுத்து சட்டம் வகுத்து செயல்படுத்துறவன் எவனோ அவன் தான் தலைவனாக இருக்க முடியும். எப்படி? பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காரு, வண்டியில் காரில் போயிட்டு இருக்காரு. சின்ன சின்ன வயசு பசங்க மாடு வச்சிருக்காங்க. இவர் முதலமைச்சர் காமராஜ்னு தெரியாது. காரை விட்டு இறங்கி அந்த பயில்களை கூப்பிட்டு, ஏன் இப்படி எதுக்கு இப்படி படிக்காம மாடு வச்சுக்கிட்டு இருக்கல, ஏன் படிக்க போனால் சோறு யார் போடுவாங்க, கொப்பனா போடுவான்ட்டான். படிக்க போனால் சோறு யார் போடுவாங்க, கொப்பனா போடுவான்ட்டான். அவர் காமராஜன் தெரியாது, அவனுக்கு முதலமைச்சர் அவர் தான் தெரியாது. அந்த கேள்வியில் உக்கி போனாங்களவன். சரிடா என்னடான்னு வந்தா அப்படி. அப்புறம் ஒரு தடவை போகிறாரு, சுதந்திரத்துக்கு கொடியேற்ற போகும்போது வரிசையில் என்ன உள்ள மயங்கி விழுந்துட்டான். எவன் தான் தூக்கி பாருனா சாப்பிடா வந்துட்டான். ஏன் சாப்பிடல? வீட்டில் சாப்பாடு இல்லை. பசியோடு இருந்தால் பிள்ளைக்கு பாடம் மண்டையில் ஏறுமா? ஒரு வேளை சோறாவது போட்டு நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுருவோம்ட்டு மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது கேளு காசு இல்லை. நேற்று சுந்தரவடிவேலு கல்வித்துறை செயலாளர் ஐயா அவ்வளோலாம் முடியாதையா, காசு இல்லை, இருக்கிறவரை போடுங்கண்ணே, இருக்கிறவரை போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நான் மடியேந்தி என் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டாரேன், எப்படியாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். பிச்சை புகினும் கற்கை நன்றே, நான் போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். படிக்க வச்சா என் பிள்ளைங்க நாட்டை காப்பாற்றிடுவான்னார்ல, அவன் தலைவன். அந்த தலைவனின் பேரன் கேட்கிறேன். ஒரே ஒரு தடவை என்னை ஜெயிக்க வச்சுப்பாரு. ஒரே ஒரு தடவை. என் பிள்ளைகள் எல்லாருமே திறமைசாலி. 40 பேரும் ஆக சிறந்த ஆற்றலாளர்கள். எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் என் அன்பு மக்களே, வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும். ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எங்கள் திறமை எங்கள் தகுதி என்னவென்று சோதித்து பாருங்கள். யாரும் இங்கே புதியவர்கள் இல்லையே, எல்லாம் பலமுறை வென்றவர்கள்.